அந்த காலத்திலே ஒரு புலவர் சபை, அதாவது மாநாடு, இந்த கால மாநாடு மாதிரி வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு புலவர் அரங்கம் சபை ஒன்று நடந்தது. அதில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அந்தந்த மொழிகளின் முக்கியத்துவத்தை கொடுத்த புலவர்கள், கவிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இது நடந்தது வட இந்தியாவில். எல்லோரும் மன்றத்திலே அமைந்திருக்கிறார்கள். முடிந்தவுடன் வடநாட்டு அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் செய்த தலைவர், என்னையா தமிழில் எவ்வளவோ காவியங்களும் காப்பியங்களும் பல இலக்கியங்களும் ஏற்றிருக்கிறீர்கள், எல்லாம் வெறும் மன்னர்களை புகழ்வது, அந்த கால நாகரிகம், சமத்துவம், அது இதுதான் என்று பேசுகிறீர்களே ஒழிய ஒரு பொழுதுபோக்கிற்காக ஒரு கிளுகிளுப்பான ஒரு பாடல் கூட இல்லையே என்று சொல்ல எல்லோரும் சிறிது வருத்தம் அடைந்தார்கள். சபை கலைந்து விட்டது. இதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி அடைந்த கபிலர் இங்கு வந்தவுடன் ஒரு காவியத்தை ஏற்றினார். அது சாதாரணம் இல்லை, பயங்கர கிளுகிளுப்பை ஆபாசத்தை உடையது என்றே சொல்லலாம். அப்படி எழுதப்பட்ட அந்த காவியத்தின் பெயர் தான் குறிஞ்சி மலர்கள். அவர்களுடைய காப்பியத்தின் பெயர் குறிஞ்சி. பயங்கரமாக இருக்கும் படித்தோம்னா. இது எப்படி இருக்கிறது என்று சொல்வது என்றால், இது நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேய அரசு இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அதனுடைய பிரபு, அவர் பேர் கர்சன் பிரபு என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அவர் தமிழில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர். இந்த இலக்கியத்தை, குறிஞ்சி மலர் பாடல்களை பார்த்துவிட்டு, யாரியா இவ்வளவு ஆபாசமாக எழுதியிருக்கிறான், அவனை பிடித்து ஆயுள் தண்டனை உள்ளே போடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்றார். இல்லையா, இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழ் கவிஞர் கபிலர் என்ற ஒரு தமிழ் கவிஞரால் எழுதப்பட்ட நூல் என்றவுடன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நன்றி, வணக்கம்.